நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள தூப பீடத்தை குறித்து தியானிக்கிறோம். அதிலிருந்து எழும்புகிற புகை, தூப பீடத்திலிருந்து வருகிற அந்த வாசனையான புகை என்பது ஜெபத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த ஜெபத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஜெபத்தை நாம் இப்பொழுது தியானித்து வருகிறோம். இதில் உம்முடைய சித்தம், பரமண்டல ஜெபத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இப்பொழுது உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்ற வாக்கியத்தை குறித்து சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இதை புரிந்து கொள்ளும்படியாக ஒரு உவமை ஒன்றை நாம் பார்க்கலாம். ஒரு சிறு பெண் இருந்தாள். ஒரு 4-5 வயதுள்ள ஒரு சிறிய பெண் ஒருத்தி இருந்தாள். அந்த மகளை அந்த தகப்பன் கூட்டிக் கொண்டு ஒரு பார்க்குக்கு செல்ல விரும்பினார். அப்படி செல்லும் போது அந்த சிறு பிள்ளையை கை பிடித்து கொண்டு ரோடில் அழைத்து நடந்து செல்கிறார்கள். நடந்து போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது நடந்து போய் கொண்டிருக்கும் போது ஒரு குறுகலான ஒரு பாதை வழியாக செல்லுகிறார்கள். அந்த வழியில் போகும்போது ஒரு சைக்கிள் ஒன்று எதிரே வருகிறது. அப்பொழுது அந்த குறுகலான பாதையில் செல்வதால் அந்த மகள் தன் தகப்பனாரோடு ஒதுங்கி பாதையில் செல்லுகிறார். அதன் பின்பாக அடுத்ததாக ஒரு பைக் வருகிறது. அந்த பைக் வரும்போது அந்த தகப்பன் தன் மகளை கவனிக்கிறார். அந்த மகள் கொஞ்சம் பயப்படுகிறாள். கொஞ்சம் பயந்தாலும் தன் தகப்பன் கூட இருக்கிறார் என்ற தைரியத்தோடு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஒதுங்கி அதன் அருகில், மிக அருகில் சென்ற போதும் கூட ஒதுங்கி தப்பித்துக் கொள்கிறார். அந்த பைக் கடந்து போய் விடுகிறது. அதற்கு அடுத்தது ஒரு கார் எதிரில் வருகிறது. அதை பார்த்ததும் அந்த மகள் மிகவும் பயப்படுகிறார். சிறு பெண் அல்லவா, எதிரில் குறுகலான தன் பக்கத்தில் வந்து விடுமோ, வேகமாக வருகிறது, பாதை குறுகலாக இருக்கிறது, பயப்படுகிறார். அதை பார்த்த தகப்பன் அந்த தன் மகளை கையை பிடித்து கொண்டு தன் பக்கமாய் சேர்த்து கொண்டு கார் போக வழி விடுகிறார். அப்பொழுது அந்த மகள் சந்தோஷப்படுகிறார். அந்த காரியம் நம்மை விட்டு போய்விட்டது, பயப்பட தேவையில்லை என்று தைரியம் அடைகிறார். அதன் பின்பாக மீண்டுமாக அந்த பார்க்கை நோக்கி அவர்கள் இருவரும் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பார்த்தால் ஒரு பெரிய லாரி வருகிறது, மிக வேகமாக வருகிறது. அதை பார்த்ததும் அந்த மகள் பயப்படுகிறார். உடனே அந்த தகப்பன் என்ன செய்கிறார், தன் மகளை மிக மிக அதிகமாக தன் வலது பக்கத்திலிருந்து தன் இடது பக்கத்திற்கு மாற்றிக்கொண்டு தான் அந்த லாரியின் பக்கத்தில் சென்று தனக்கு தானே அந்த மகளை மறைத்து கொள்ளுகிறார். அந்த லாரி அந்த மகள் மேல் பட்டு விடாதபடிக்கு மறைத்து கொண்டு, மிகவும் பாதுகாப்பாக மறைத்து கொண்டு அழைத்து செல்லுகிறார். இப்படி போய்கொண்டிருக்கும் போது திடீரென பல வாகனங்கள் அங்கு வந்து விடுகிறது. கார் வருகிறது, லாரி வருகிறது, பஸ் வருகிறது, எல்லா பக்கங்களிலிருந்தும் வருகிறது. அது ஒரு 4 வழி சாலை அருகே இருக்கிறார்கள். அந்த ரவுண்டானா என்று சொல்வார்கள், அந்த இடத்தில் இருக்கிறார்கள். எல்லா பக்கமும் வருகிறது. அந்த சிறு பெண் மிகவும் பயப்படுகிறாள். என்ன செய்வதென்று தெரியவில்லை, பயமாக இருக்கிறது. தன் தகப்பனாரோடு அண்டிக் கொள்கிறார். அப்பொழுது அந்த தகப்பன் அந்த மகளை எடுத்து தன் தோளில் சுமந்து கொண்டு அவர் கடந்து செல்லுகிறார். ஏனெனில் எல்லா பக்கமும் வண்டி வருகிறது, நிறைய ஆபத்து வருகிறது, பிள்ளைக்கு எதுவும் ஆய்விடக்கூடாது என்று, தன் மகளுக்கு எந்த ஆபத்தும் நேரிடக்கூடாது என்று தன் மகளை சுமந்து கொண்டு, தன் தோளில் சுமந்து கொண்டு அந்த பாதையை கடந்து செல்லுகிறார். அப்படி போகும்போது அந்த பார்க்கை வந்து அடைகிறார்கள். அந்த பார்க்கில் அடைந்த உடனே அங்கு நிறைய பூச்செடிகள் இருக்கிறது, அதிகமான பட்டாம்பூச்சிகள் பறக்கிறது, விளையாட்டு பொருட்கள் எல்லாம் அங்கு நிறைய இருக்கிறது, ஊஞ்சல் இருக்கிறது. அந்த இடத்தை பார்த்ததும் மகளுக்கு சந்தோஷம், அந்த தகப்பனாருக்கும் சந்தோஷம். உடனே தன் மகளை இறக்கி விடுகிறார். சுமந்து வந்து கொண்டிருந்தார் அல்லவா, இறக்கி விடுகிறார். நீ போய் விளையாடு என்று. அந்த பார்க்கில் அந்த பிள்ளை பூக்களை பார்க்கிறாள், பட்டாம்பூச்சி பிடிக்கிறாள், ஊஞ்சலில் விளையாடுகிறாள், சந்தோஷமாக இருக்கிறார். இப்படியாக இந்த சம்பவம் நடக்கிறது. சரி,
இந்த ஓமை எதற்கு என்றால், இந்த ஓமையில் அந்த தகப்பன் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சிறு பெண் தான் நாம். இப்படி அதை வைத்து அவர்கள் சென்ற பாதை இருக்கிறது அல்லவா, அதுதான் நம் வாழ்க்கையின் பாதை. கர்த்தரும் இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அவர் வழி நடத்த விரும்புகிறார். நாம் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரை நம் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோமோ, அவர் நம்மை பாதுகாக்க நம் அருகிலேயே இருக்கிறார். நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நீ கைவிடுவதும் இல்லை என்று. அதே போல கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை இந்த சிறு பெண்ணை இந்த தகப்பன் வழி நடத்தி செல்வது போல நம்மை அவர் வழி நடத்தி செல்லுகிறார். வாழ்க்கையில் இந்த ஓமையில் அந்த அவர்கள் கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது முதலில் அவர்கள் போகும் பாதையில் சைக்கிள் வந்தது. இது ஒரு சிறு சிறு துன்பங்கள் எல்லாம், வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை எல்லாம் நாம் ஊமையாக வைத்துக் கொள்ளலாம். அதை நாமே எதிர்த்து ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் அமைதியாக இருப்பார். நாமே அதோடு போராடி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், யுத்தத்தை கற்க வேண்டும், துன்பங்களை மேற்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். சகிப்பு, பொறுத்து கொள்ளுதல், நம்மை பாதுகாத்துக் கொள்ளுதல், பாவத்தை விட்டு விலகுதல், அந்த பாவ வலையில் விழாதபடிக்கு நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு முழு சுதந்திரம் கொடுத்து, அவர் உடனே வந்து நம்மை தூக்கி விட மாட்டார். நாம் சமாளிக்க வேண்டும் என்று அமைதியாக கூட இருந்து பார்த்து கொள்வார். அந்த சைக்கிளை நாம் சைக்கிள் போன்ற ஒரு சின்ன சின்ன துன்பங்களை நாம் மேற்கொண்டு விடுவோம். அதன் பின்பு ஒரு மோட்டார் பைக் வரும். அந்த பைக்கை பார்த்த உடனே ஒரு பைக் ஒன்று வரும். பைக்கை போன்ற கொஞ்சம் பெரிய துன்பங்கள் வரும் வாழ்க்கையில். அதை நாம் கொஞ்சம் பயத்துடனும் நடுக்கத்துடனும் ஜெபத்துடனும் போராடி நாம் மிகவும் பயத்தோடு அதை மேற்கொண்டு ஜெயித்து விடுவோம். அப்பொழுதும் கர்த்தர் நம் கூடவே வந்து கொண்டிருப்பார். என்ன நம்மை கவனித்துக் கொண்டே இருப்பார், நம்மை பாதுகாக்கும்படியாக. அதற்கு அடுத்தது கார் போன்ற துன்பங்கள் வரும். அப்பொழுது நம்மால் சமாளிக்க முடியாது. நாம் மிகவும் பயப்படுவோம், என்ன செய்வதென்று தெரியாது. உடனே ஓடி போய் ஜெபத்தில் கர்த்தரிடத்தில் விழுவோம். ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட துன்பம் வந்ததை நான் என்ன செய்வேன், என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று நாம் ஜெபித்து கொண்டே இருப்போம். முழுமையாக நம்மால் ஒன்றும் செய்ய முடியாத நிலை இருக்கும். அந்த நேரத்தில் கர்த்தாவே என்று அவர் காலில் விழுந்து விடுவோம். அது ஒரு நோய் துன்பமாக இருக்கலாம், ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், சண்டை வம்புகள் போன்ற பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லது குறைகள், பற்றாக்குறைகள், பண கஷ்டம் போன்ற குறைகள் இருக்கலாம். ஏதோ ஒன்று, பஞ்சம், பட்டயம், நோய், கொள்ளை நோய், இந்த 3 விதமான துன்பங்கள் மனித வாழ்க்கையில் வரும். இது கர்த்தருடைய நியாய தீர்ப்பாக இருக்கும். அதனால் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது நாம் மிகவும் பயப்படுவோம். அப்பொழுது கர்த்தரை போய் அண்டிக் கொள்வோம். அப்பொழுது கர்த்தர் நம்மை கவனித்து நம் கையை பிடித்து காப்பது போல அந்த கார் போன்ற துன்பங்கள் வரும்போது நம்மை கையை பிடித்து காத்து கொள்வார். அதற்கு பின்பு லாரி போன்ற மிகப்பெரிய உபத்திரவங்கள் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த சூழ்நிலை ஏற்படும் போது கர்த்தர் உடனே அந்த வேகத்தோடு வருகிற லாரி மிக வேகமாக வருகிறது, நம்மை வீழ்த்தி விடும், நம்மால் உயிர் தப்ப முடியாது, நாம் அவ்வளவுதான், நம் உயிர் போனது, நாம் மறிக்க போகிறோம் என்ற நிலை நம் மனதில் இருக்கும். ஆனால் உடனே வந்து கர்த்தர் அந்த ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றி விலக்கி விடுவார். அது ஒரு நோயாக இருக்கலாம், பிரச்சனை அல்லது பற்றாக்குறை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து நம்மை காப்பாற்றி நம்மை இழுத்து விட்டு விடுவார். அந்த துன்பத்திலிருந்து நம்மை காத்துக் கொள்வார். நாம் அப்பாடா என்று பெருமூச்சு விடுவோம், சந்தோஷப்படுவோம். அவ்வளவு பெரிய துன்பத்திலிருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றினார் என்று நாம் மகிழும்படியாக கர்த்தர் செய்வார். இதற்கு அடுத்தது பலவிதமான வாகனங்கள் ஒன்றாக சேர்ந்து வந்தது போல நம்மால் துளி கூட தப்பிக்க முடியாது என்பது போன்ற மிகப்பெரிய துன்பங்கள் வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்ததானால் பார்ப்பார் கர்த்தர், இப்பொழுது என் மகளை நான் கீழே விட மாட்டேன் என்று ஒரே தடியாக தூக்கி தன் மார்பில் ஏற்றுக்கொள்வார். இப்படிப்பட்ட துன்பங்களை என் மகள் பார்த்தாலும் பயந்து விடுவாள் என்று அப்படியே அந்த சிறு பெண்ணை தூக்கி தன் மார்பில் அணைத்து கொண்டு முகத்தையும் மூடிக்கொண்டு, நீ அதை பார்க்க கூட வேண்டாம், நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன் என்று பத்திரப்படுத்திக் கொள்வார். அந்த பாதையில் நம்மை சுமந்து கொண்டு அந்த கால கட்டத்தை கடந்த பின்பு நம்மை சுமந்து அந்த காலத்தை கடக்க அவர் தம்மில் வைத்து நம்மை மறைத்து கொண்டு அந்த துன்ப காலங்களை விரட்டி விடுவார். இப்படியாக நடக்கும். இதுவும் கர்த்தருடைய மாறாத அன்பினால் நமக்கு கிடைக்கிறது.
அவர் நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் இருந்து இப்படியாக நம்மை பாதுகாப்பார். இப்படி எல்லாவித துன்பங்களும் துயரங்களிலும் இருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். இப்படி அதற்கு அடுத்ததாக இன்னொரு நிலை, அது என்னவென்றால் அந்த பார்க்கை அந்த அவர்கள் இருவரும் அடைகிறார்கள் அல்லவா, அது போல சந்தோஷமான நிகழ்வுகள் நம் வாழ்க்கையில கொடுத்து கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார். அனுபவித்திருமகளே என்று நம்மை இறக்கி விட்டு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாக நமக்கு வாய்ப்புகளை கொடுத்து அவர் பார்த்து நம் சந்தோஷத்தை பார்த்து நம்மளுடைய மகிழ்வில் அவர் பங்கெடுத்து அவரும் மகிழ்ந்திருப்பார். இப்படிதான் கர்த்தருடைய வழி நடத்துதல் நம் மேல் இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உவமையை வைத்து பார்க்கும்போது மனிதனை கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதில் நாம் கவனிக்க வேண்டும், இந்த ஒவ்வொரு சம்பவத்திலும் கர்த்தர் நம்மோடு இருந்தார், நாம் அவரை பார்க்கிறோம், அவர் நம்மை பார்க்கிறார். இதுதான் ஜெபம். கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு தொடர்பு எங்க இருக்கிறது என்றால் ஜெபம்தான். இந்த தகப்பனும் மகளும் செல்லும் போது இருவரும் ஒன்றிணைந்தே செல்லுகிறார்கள். அதனால்தான் அந்த மகள் பாதுகாக்கப்படுகிறார். ஒருவேளை அந்த தகப்பனை விட்டு அந்த பிள்ளை ஓடி இருந்ததானால் ஏதோ ஒரு ஆபத்தில் மாட்டி இருக்கும் அல்லவா. அதே போல நம்முடைய ஜெபம்தான் கர்த்தருக்கும் நமக்கும் இணைந்து, அதாவது நம் கர்த்தரோடு இணைந்து பயணிப்பது என்பது ஜெபத்தோடு பயணிப்பது. தினமும் நாம் ஜெபித்து கர்த்தரோடு பயணித்து வரும்போது நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியும். நம் துன்பங்கள் எல்லாவற்றிலிருந்தும் வெற்றி பெற முடியும். இதைதான் இந்த ஓமையில் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது இந்த சம்பவத்தை நம்ம கவனித்து பார்த்தால் அவர்கள் ஒன்றிணைந்து இருப்பது, அந்த மகள் தன் தகப்பனோடு இருந்ததுதான் அந்த மகள் செய்த காரியம். அதனால் அந்த மகள் பாதுகாக்கப்பட்டாள். அதே போல நாமும் கர்த்தரோடு இணைந்திருந்து நம் வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், பிரச்சனைகள் சிறியதோ பெரியதோ அது எப்படி வந்தாலும் அவரை பார்த்து பார்த்து அவரிடம் கேட்டு கேட்டு இதை நான் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அவரை அண்டி கொண்டு அவர் சமூகத்தில் காத்திருந்து அவரோடு இணைந்திருந்து, அப்படி என்றால் ஜெபித்து வேதத்தை தியானித்து, அதாவது ஜெபம் என்பது வேறு, வேத தியானம் என்பது வேறு அல்ல. ஜெபத்தின் ஒரு பகுதி தான் வேத தியானம், வேத தியானத்தின் ஒரு பகுதி தான் ஜெபம் என்று சொல்லலாம். இரண்டும் ஒன்றுதான். ஏனென்றால் ஜெபிக்கும் போது நம்முடைய இதயத்தில் உள்ளதை கர்த்தரிடத்தில் சொல்லுகிறோம். வேதம் வாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு சொல்வதை நாம் கேட்டுக்கொள்கிறோம். அதனால் இது இரண்டும் இணைத்தால்தான் அது ஒரு முழுமையான ஜெபமாக இருக்கும். ஒரு முழுமையான ஜெபம் என்பது வேத வாசிப்போடு சேர்ந்து இருக்க வேண்டும். வெறும் நம்முடைய விண்ணப்பத்தை மட்டும் தெரிவிப்பது ஒரு முழுமையான ஜெபமாக இருக்க முடியாது அல்லவா. அது நாமே யோசித்து பார்த்தா நமக்கு புரியும். நாம் தேவையானதை மட்டும் கேட்டுவிட்டு வந்து விட்டால் கர்த்தரிடத்தில் என்ன பதில் வருகிறது என்று தெரிய வேண்டும் அல்லவா. அதுதான் வேத வசனம். வேத வசனத்தை தியானித்து நாம் அந்த தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு நாம் ஜெபித்தால்தான் அந்த ஜெபம் முழுமையானதாக, ஒரு பூரணப்பட்டதாக இருக்கும். அதாவது முழுமையாய் சமைக்கப்பட்ட உணவாக இருக்கும். நாம் உணவு சாப்பிட வேண்டும் என்றால் முழுமையாய் சமைக்கப்பட்ட ஒரு உணவை நாம் சாப்பிட விரும்புவோம். சமைத்து கொண்டு இருக்கும் போது பாதியில் போய் எடுத்துக்கொண்டு வந்து நாம் சாப்பிட்டால் அந்த உணவு ருசியுள்ளதாகவும் இருக்காது, அது நமக்கு நன்மை செய்யக்கூடியதாக, ஜீரணமாக கூடியதாகவும் இருக்காது. அது கெடுதலை விளைவிக்கும், நமக்கு நோயை கொண்டு வந்து விடும். அது போல சரியாக முழுமையான ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். இதை நாம் புரிந்து கொண்டு நாம் நடந்து கொள்ள வேண்டும். பரமண்டலங்களிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்ற இந்த ஜெபத்தை குறித்து இன்னும் ஆழமாக அதிகமாக நாம் தியானிக்க வேண்டும். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம், இந்த வேத பகுதிகளை நாம் தியானித்து வருகிறோம். பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்ற வாக்கியத்தை நாம் கவனித்து வருகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரத்தில் தூப பீடத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து புறப்படுகிற தூபமானது ஜெபத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த ஜெபத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இதில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரமண்டல ஜெபம் எப்படி செய்ய வேண்டும் என்று சீஷர்களுக்கு போதித்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருக்கிற இந்த ஜெபத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக.
உம்முடைய சித்தம். சித்தம் என்றால் கர்த்தருடைய விருப்பம், அவர் விரும்புகிற காரியம். ஒரு விஷயத்தை இந்த விஷயங்கள் இப்படிதான் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது. பரமண்டலம் முழுவதும், பரலோகம் முழுவதும் கர்த்தருடைய சித்தத்தின்படி இயங்குகிறதா இருக்கிறது. இந்த பூமியையும் கர்த்தர் அப்படிதான் படைத்தார். ஆனால் மனிதர்கள் பாவம் செய்து அதனால் அந்த தேவ சித்தம் நிறைவேறாமல் பொல்லாத ஆவிகளின் சித்தமும் நிறைவேறும்படியாக மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால் இப்படி நிகழ்ந்தது. இன்றும் கர்த்தருடைய சித்தத்திற்கு மாறான காரியங்கள் இந்த பூமியில் நடக்கிறது. ஆனால் பரமண்டலத்தில் அப்படி நடக்காது. பரலோகத்தில் அப்படி கிடையாது. பரலோகத்தில் அத்தனை கோடான கோடி தேவதூதர்கள் இருக்கிறார்கள், பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ விதமான ஜீவன்கள் இருக்கிறது. எல்லாம் இருந்தாலும் நாம் அறிந்ததும் அறியாததும் ஏராளமானவைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அங்கு தேவ சித்தம் மாத்திரமே நிறைவேறுகிறது என்று வேதம் இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறது. அதாவது பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல என்று சொல்லப்பட்டாயிற்று. அப்படி என்றால் அவருடைய சித்தம் பரமண்டலத்தில் முழுமையாக அங்கு அது மட்டும்தான் நிறைவேறும். கர்த்தரை ஆளுகையாய் கொண்டவர்களே அங்கு இருக்கிறார்கள். அங்கு மற்ற ஆளுகையோ மற்றவர்களின் விருப்பத்திற்கோ அங்கு வேலை இல்லை. எல்லோருக்கும் சுதந்திரம் உண்டு. கர்த்தர் தேவ தூதர்களுக்கும் சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். இருப்பவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களே. கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுகிறது என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்களே பரலோகத்தில் இருக்கிறார்கள் என்று பொருள். சரியா? அப்படியானால் உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல அங்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் இருக்கிறது. இன்னொரு காரியமும் இருக்கிறது, அங்கு அன்பு இருக்கிறது. பரலோகம் முழுவதும் அன்பினால் நிறையப்பட்டது. அன்பின் தேவன் அவர். அவர் அன்பை எதிர்பார்க்கிறவர், ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். அதனால் பரலோகம் முழுவதும் அன்பினாலும் பரிசுத்தத்தினாலும் தேவ சித்தத்தினாலும் நிரம்பி இருக்கிறது. அதே போல இந்த பூமியில் வர வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். அப்படியானால் அதை கர்த்தர் விரும்புகிறார், அதை நானும் விரும்புகிறேன் என்று நாம் மனதார கர்த்தருடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த ஜெபம் செய்வது சமமாயிருக்கிறது இந்த வாக்கியம். சரி, பரமண்டலத்தில் பரிசுத்தம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, முழுமையான கீழ்ப்படிதல் இருக்கிறது. பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்றால் பூமியில் உள்ள எல்லா மனிதர்களும் எல்லா சிருஷ்டிப்புகளும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று பொருளாகிறது. அப்படியே நடக்க வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற முழுமையான கீழ்ப்படிதல் வருமானால் பொல்லாத சாத்தானுக்கு இங்கு வேலை இல்லையே. பொல்லாதவனுக்கு கீழ்ப்படிந்து பாவம் செய்வதனால்தான் அவன் இங்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அப்படியானால் நாம் பாவத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு கீழ்ப்படிய தொடங்கிவிட்டால் சாத்தானுக்கு இங்க வேலையிலே அவன் போய்விடுவான். இந்த பொருளில்தான் நாம் இந்த ஜெபத்தை செய்கிறோம். சரி, ஒரு உதாரணத்தை ஒன்று பார்ப்போம். சாலையில் பயணம் செய்ய வேண்டும் என்றால், ஒரு கார் ஓட்டிக்கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சில சட்ட திட்டங்கள் இருக்கிறது. அதாவது நாம் செல்லும் போது எதிரில் கார் வந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இடதுபுறமாக ஒதுங்கி செல்வோம், காரை ஓட்டி செல்வோம். இது இந்திய தேசத்தின் சட்டமாக இருக்கிறது. சில நாடுகளில், வேறு சில நாடுகளில் போகும்போது அங்கு நாம் காரை ஓட்டி செல்கிறோம், எதிரில் ஒரு வாகனம் வந்தால் வலதுபுறம் திரும்பி போவார்கள். இப்படி சட்டம் இருக்கிறது. சரி, ஒருவேளை நாம் இந்திய தேசத்தில் கார் ஓட்டி பழகியவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் வெளிநாட்டிற்கு செல்லுகிறோம். அங்கு போய் நாம் கார் ஓட்டி கொண்டு போகிறோம். எதிரில் ஒரு வாகனம் வருகிறது. நம்மளுடைய பழக்கம் என்ன? இடது பக்கமாக நாம் ஒதுங்குவோம். ஆனா எதிரில் கார் ஓட்டி கொண்டு வருகிறவர் எப்படி வருவார்? அவர் நாம் வலதுபுறம் திரும்புவோம் என்று நினைத்து அவர் நமக்கு எதிராக வருவார். அவர் எந்த பக்கம் போகிறாரோ அதே பக்கம் போய் நாம் முட்டிக்கொள்வோம். ஆக்சிடென்ட் நடக்கும். ஏனெனில் நம் சட்ட திட்டத்தை, நம் தேசத்தின் சட்ட திட்டத்தை அதற்கு முரண்பாடான தேசத்தின் சட்ட திட்டத்தோடு போய் நாம் அங்கு இதை செயல்படுத்தினால், இந்திய தேசத்தின் சட்டத்தை வெளிநாட்டில் போய் நாம் செயல்படுத்தினால் இப்படிதான் நடக்கும். இது தவறல்லவா? கண்டிப்பாக தவறு. அதனால் தீமைதான் விளையும். அதே போலதான் இவ்வுலக வாழ்க்கையின் சட்ட திட்டங்கள்
பரலோகத்தில் செல்லாது. பரலோகத்திற்கென்று சட்டதிட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்டதிட்டங்களை நாம் கற்றுக்கொண்டால்தான் நம்ம அந்த தேசத்திற்குள் போக முடியும். இவ்வுலக வாழ்க்கையில் வாழ்கின்ற சாதாரண மனித வாழ்க்கைக்கு நம் தேசத்தில் இருக்கிற சட்டதிட்டங்கள் அடுத்த தேசத்திற்கு ஒவ்வாது என்று சொல்லும் போது ஒத்துக்கொள்ளாது, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நான் இந்தியாவில் இப்படிதான் கார் ஓட்டுவேன், நான் அமெரிக்காவில் வந்து நான் அப்படிதான் ஓட்டுவேன் என்று அங்கு போய் பேசினால் நம்மை ஜெயிலில் தான் பார்க்கலாம். அதே போல இவ்வுலகம் பாவத்தினால் நிரம்பி இருக்கிறது. பாவ சட்டதிட்டங்களை நாம் பரலோக ராஜ்யத்தில் பின்பற்ற முடியாது. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்பி பரலோக சட்டதிட்டங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனுக்குள் போக வேண்டும். நான் இறந்த பின்பு நரகத்திற்கு போகக்கூடாது, பரலோக ராஜ்யத்தில் போய் கர்த்தரோடு வாழ வேண்டும் என்று எல்லோரும் விரும்புவோம். ஆனால் அங்கு போவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் டிக்கெட் எடுக்க வேண்டும். இரண்டாவது, அங்க இருக்கிற சட்டதிட்டங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பின்பு அதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குரிய பலம், நமக்கு தேவையான பொன் பொருள் போன்றவற்றை சேர்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்படி என்றால் என்ன? முதலில் டிக்கெட் எடுக்க வேண்டும். அது நாம் முதலில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் நாம் டிக்கெட் எடுப்பதை போன்ற ஒரு காரியம். ஊமையாக சொல்லுகிறோம். அதை செய்ய வேண்டும். அடுத்தது, அங்கிருக்கிற பரலோக சட்டதிட்டங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? பரலோகத்தில் என்ன சட்டதிட்டங்கள் இருக்கிறது? அன்பு, கீழ்ப்படிதல், பரிசுத்தம். இவைகள் எப்படி நாம் கற்றுக்கொள்வது? அதை தான் சட்ட புத்தகமாக எழுதி நம் கையில் கற்றுக் கொடுத்திருக்கிறாரே, பரிசுத்த வேதாகமம் என்று பைபிள். அதை படித்துதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தின் சட்டதிட்டங்கள் தான் நம் கையில் இருக்கிறது. அதை கற்றுக்கொண்டால் நாம் பரலோகத்தின் சட்டதிட்டங்களை கற்றுக்கொண்டு விடுகிறோம். இப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளலாம், பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ளலாம், கர்த்தரிடத்தில் எப்படி நாம் அன்பாய் இருப்பது, பிறரிடத்தில் எப்படி அன்பு காட்டுவது போன்றவைகளையும் கற்றுக்கொள்ளலாம். எல்லாவற்றையும் எழுதி நம் கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் வேத புத்தகமாக. அதை நம் இருதயத்தில் எழுதி கொண்டால், நாமும் எழுதி கொண்டு அதன்படி நடந்தால் நித்திய ஜீவன் நிச்சயம் உண்டு. சிலர் நினைக்கலாம், நித்திய ஜீவனுக்குள் நான் போய்விடுவேன் என்று. விசுவாசிக்க வேண்டுமா இல்லையா? விசுவாசிக்காமல் எதையும் பெற முடியாது. விசுவாசிக்க வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு நிலை வேண்டும். முழுமையாக மனித பலத்தால் நித்திய ஜீவனுக்குள் போக முடியாது. அது எல்லாருக்கும் தெரிந்ததே. ஆனால் நாம் முழு மனதோடு கர்த்தரை நேசித்து ரட்சிக்கப்பட்டு நம் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும் போது கர்த்தரே சொல்வார், நீ என்னிடத்தில் வந்து விடுவாய் மகளே, மகனே என்று அவரே சொல்லுவார். அவர் சொன்ன பின்பு நமக்கு ஏன் அதை குறித்து சந்தேகம்? நிச்சயமாக நான் பரலோகத்திற்கு செல்வேன் என்று சொல்லலாமே. கர்த்தர் சொல்லிவிட்டார் என்றால் அது அப்படியே நடக்கும். நாம நிதானிக்க முடியாது, ஆனால் கர்த்தர் சொன்னதை கேட்டு சொல்லலாம் அல்லவா? அதனால் நித்திய ஜீவனுக்குள் போக முடியும் என்று நம்மை நாமே எப்படி நிதானிப்பது என்றால், போக முடியும் என்று விசுவாசிப்பதற்கே ஒரு பரிசுத்த நிலை வேண்டும். அந்த நிலையாவது நாம் அடைய வேண்டாமா? போவதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள முடியாது, நமக்கு நாமே செய்ய முடியாது. விசுவாசிப்பதற்காகவாது நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளலாம் அல்லவா? விசுவாசம் என்பதே ஆவியின் மண்டலத்தின் நிகழ்வு. ஆவியின் மண்டலத்தில் நடந்தால் நிச்சயத்திலும் நடக்கும். நாம் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அது முடியும். ஒரு சிறு விளக்கத்தை பார்க்கலாம். ஒரு பெண் ஒரு திருமணத்திற்காக ஒரு மாப்பிள்ளைக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார். அப்பொழுது அந்த பெண் நினைப்பார், இந்த மணமகன் என்னை கண்டிப்பாக நிச்சயமாகிவிட்டது, நிச்சயதார்த்தமாய் முடிந்து விட்டது, அதனால் எனக்கு நிச்சயம் திருமணம் நடக்கும் என்று நம்பிக்கையோடு தான் காத்திருப்பாள். 100% அவளால் சொல்ல முடியுமா? தடைப்படவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவள் நிச்சயமாக நம்புவாள். காரணம், எனக்கு நிச்சயம் நடந்து விட்டது என்று. அதே போலதான் நாம் பரிசுத்தமாக்கி கொண்டால், நம்மால் முடிந்தவரை நாம் வேதத்தை தியானித்து அதை நோக்கி பிரயாணித்தால், கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது நமக்குள் தானாக விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் வெற்றியையும் தரும்.
கர்த்தரால் தரும். நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தர் அந்த நித்திய ஜீவனை நமக்கு தருவார். விசுவாசித்தும் பெற்றுக்கொள்ளலாம் அல்லவா? விசுவாசிக்க வேண்டும் என்றால் பாவமுள்ள இருதயத்தில் விசுவாசம் வராதே. பாவத்தையே நாம் சுமந்திருக்க வேண்டும், பாவத்தின் மேலே நாட்டமாய் பிரியமாய் இருப்பவர்களால் விசுவாசிக்க முடியாது. பாவத்தை வெறுக்கிறவர்களால் தான் விசுவாசிக்க முடியும் கர்த்தருடைய வார்த்தைகளை. கர்த்தரையே விசுவாசிக்க வேண்டும் என்றால் பாவத்தின் மேல் இருக்கிற விருப்பம் போக வேண்டும். இப்படியாக பரிசுத்தமான வாழ்க்கை என்பது கர்த்தரிடத்திலிருந்துதான் நமக்கு கிடைக்கும். ஆனால் நாம் முழு மனதோடு விரும்பி முழு பலத்தோடு நாம் முயற்சி செய்யும் போது கர்த்தர் நமக்கு தருவார். நாமே விருப்பம் இல்லாம இருந்தால் அவர் கட்டாயப்படுத்தி நமக்குள் திணிப்பார் என்று எதிர்பார்க்க வேண்டாம். அவர் அப்படி செய்ய மாட்டார். முழு சுதந்திரத்தோடு முழு விருப்பத்தோடு என்னிடத்தில் வந்தால் நான் உனக்கு தருவேன். அவர் சொல்லி இருக்கிறாரே, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று. அவரிடத்தில் நாம போனால் அவர் தள்ளிவிட மாட்டார், ஏற்றுக்கொள்வார். நான் போகவே மாட்டேன், கர்த்தரனை ஏற்றுக்கொள்வாரா என்றால் போகாமல் எப்படி தெரியும்? விதண்டாவாதம் வேண்டாம். கர்த்தர் பெரியவர், அவர் மிகவும் நல்லவர், அன்பின் ரூபமானவர். அவரிடத்தில் போய் போட்டி போடக்கூடாது, தாழ்மையா ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அவருடைய சித்தம் முழுவதும் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது. அதே போல உம்முடைய ஆளுகை இந்த பூமியிலும் வர வேண்டும் ஆண்டவரே என்று மனதார நாம் விரும்பி நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தம் இந்த பூமியில் வர வேண்டும் என்றாலும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வர வேண்டும் என்றாலும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம் ஆவியை ஆளுகை செய்யும் போது நாம் பரிசுத்தவான்களாக மாறுவோம். அப்படி எல்லோரும் மாறும் போது இந்த பூமியும் பரிசுத்தமானதாக மாறும். கர்த்தருடைய வருகையும் இருக்கும். கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சியும் இங்கு நடக்கும். கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சியில் இந்த பூமியில் பொல்லாத ஆவிகள் இருக்காது, எல்லாம் பாதாளத்தில் தள்ளி அடைக்கப்பட்டு விடும். அந்த நேரத்தில் தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக நம் மத்தியில் வாழ்ந்து நம்மோடு கூட இருந்து நம்மை ஆளுகை செய்ய போகிறார். அவருடைய ஆளுகையில் நாம் எல்லாம் பங்கு பெற போகிறோம். அவரை பார்த்து மகிழ போகிறோம். அவரோடு கூட வாழ்ந்து நாம் மகிழ போகிறோம். அப்படிப்பட்ட நாளை மிக சமீபத்தில் வைத்திருக்கிறோம். சந்தோஷப்படுவோம், களி கூர்ந்து மகிழ்வோம். கர்த்தருடைய வருகைக்காக அவருடைய 1000 வருட அரசாட்சி வருகிறது என்று சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூறுவோம். அதற்கு முன்பாக உபத்திரவ காலம் இருக்கிறது, மகா உபத்திரவ காலம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, உண்மைதான். ஆனால் அது கொஞ்ச காலம்தான். அந்த காலத்திலும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை காப்பார். விசுவாசிப்போம், உறுதியா இருப்போம், கர்த்தரை நம்புவோம், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவோம். உபத்திரவங்களை காலால் மிதித்து போட்டு வருகிற சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்வோம். 1000 வருட அரசாட்சியை நினைத்து பார்த்து சந்தோஷப்படுவோம். அதை ரசித்து பார்ப்போம், அதை எதிர்பார்த்து காத்திருப்போம். ராஜாதி ராஜா நம் மத்தியில் 6000 வருடமாக அவருடைய ஆளுகை இந்த பூமியில் இல்லாமல் போயிற்றே, நம்மால் தான் அப்படி ஆனது. அதனால் அந்த ஆளுகை மீண்டும் வரப்போகிறது. அந்த கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். மிக மிக கடைசி நாட்கள், கடைசி வருடங்களில் நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். அதை சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். அதற்கு முன்பாக வருகிற உபத்திரவத்திற்கு நாம் ஆயத்தப்பட்டு அவைகளை வெற்றி கொள்வோம். கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருந்து வெற்றி கொள்வோம். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம். மத்தேயு 6ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரத்தில் பரலோகத்தின் மாதிரியின்படியே ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படி மோசே ஐயாவுக்கு கர்த்தர் சொன்னார். அப்படியே கட்டப்பட்டது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தூபபீடம் வைக்கப்பட்டது. அதிலிருந்து தூப வர்க்கங்கள் இடப்பட்டு அதில் புகை எழும்பி கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக அவருடைய சந்நிதியில் சென்றது. இந்த தூப வர்க்கத்தின் புகை என்பது ஜெபத்தை குறிக்கிறது. இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் தேவாலயமாய் இருக்கிறோம். நம் இருதயம்தான் தூபபீடம். அந்த இருதயத்தில் இருந்து எழும்புகிற புகையானது, ஜெபமானது கர்த்தருடைய சன்னதியில் போய் சேர வேண்டும். அந்த தூப வர்க்கத்தின் புகைதான் ஜெபத்துக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எப்படி பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லி இருக்கிறார்.
அதை நாம் இன்றும் பின்பற்றுகிறோம். அந்த வாக்கியங்களின் பொருள் என்ன என்பதை குறித்து இந்த இடத்தில் நாம் தியானித்து வருகிறோம். இந்த செய்தியில் பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்ற வாக்கியத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். பரலோகம் முழுவதும் கர்த்தருடைய ராஜ்யம் நடக்கிறது. அங்கு தேவ சித்தம்தான் எல்லாம் நடக்கிறது. சித்தம் என்ற சொல்லுக்கு விருப்பம் என்றும் நாம் பொருள் கொள்ளலாம். கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அவருடைய விருப்பத்திற்கு மாறாக பரலோகத்தில் எதுவும் நடப்பதில்லை. அதே போலதான் இந்த பூமியிலேயும் நடக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கும்படியாக கர்த்தர் சொன்னார். நமக்கு அதை சொல்லி கொடுத்திருக்கிறார், இப்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று. அப்படியானால் பரலோகத்தில் தேவ சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் தேவ சித்தம் தான் செய்யப்பட வேண்டும். சரி, இதை புரிந்து கொள்ளும்படியாக அது ஏன் அவருடைய விருப்பம் இந்த பூமியில் நிறைவேற வேண்டும் என்பதை குறித்து புரிந்து கொள்ளும்படியாக இந்த காலத்திற்கு ஏற்றவாறு ஒரு உவமை ஒன்றை நாம் பார்க்கலாம். இதை நாம் கவனிக்கும் போது வாழ்வியலை நாம் புரிந்து கொள்ளலாம். மனித வாழ்க்கை என்ன, கர்த்தர் என்ன நினைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வசதியாக இருக்கும். அதாவது ஒரு பெரிய பணக்காரர் ஒருவர், இந்த காலத்தில் வாழ்கிற ஒரு பெரிய பணக்காரர் ஒருவர் இருந்தார். ஒரு தேசத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் என்று வைத்துக் கொள்ளலாம். இது ஒரு ஓமைதான், உண்மையான சம்பவம் அல்ல, ஒரு புரிந்து கொள்வதற்காக எடுக்கப்பட்ட ஓமை. மிகப்பெரிய ஒரு பணக்காரர் ஒருவர் இருந்தார். அவருக்கு நூற்றுக்கணக்கான ஃபேக்டரிகள் இருந்தது, கோடிக்கணக்கான பணம் இருந்தது, அதிகமான பங்களா, கார் போன்ற பலவிதமான எல்லா வசதிகளும் இருந்தது. பெரிய பணக்காரராக இருந்தார். அவருக்கு ஒரு மகன் இருந்தார். அவர் மகன் பேர் ஆதாம். அந்த மகனை நல்லபடியாக, சிறு பையனாக இருந்தார், நல்லபடியாக அந்த மகனை செல்லமாக வளர்த்தார், நன்றாக படிக்க வைத்தார். பெரிய மனிதனாக நல்ல ஒரு வாலிப வயது அடையும் வரைக்கும் அந்த மனிதனை வளர்த்தார். தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைத்து தன்னிடத்தில் இருந்த ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரியை அந்த தன் பிள்ளைக்கு கொடுத்து, இது உன்னுடைய பொறுப்பில் இருக்க வேண்டும், நீதான் இந்த ஃபேக்டரியை கவனிக்க வேண்டும், இதில் உள்ள பிசினஸ் எல்லா காரியங்களும், வியாபார எல்லா காரியங்களையும் நீயே பொறுப்பெடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும், இதை நீ நிர்வாகம் பண்ணி கற்றுக்கொள் என்று அந்த மகனிடம், தன்னிடத்தில் நூற்றுக்கணக்கான ஃபேக்டரிகள் இருந்தும் ஒரு ஃபேக்டரியை தன் மகனுக்காக கொடுத்தார். நீ இதை வைத்து பிழைத்துக்கொள் மகனே, நீ எப்படி கற்றுக்கொள், எல்லாவற்றையும் கற்றுக்கொள், எப்படி அந்த நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்று அந்த பொறுப்பை அவருக்கு கொடுத்தார். தன் மகனாகிய ஆதாமுக்கு கொடுத்தார். அந்த மகனும் சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு, அவர் ரொம்ப நல்ல மகன், அவர் சந்தோஷமாக வாழத் தொடங்கினார். அவருடைய மனைவி, அதாவது அந்த தகப்பனார் கொடுத்த ஏவாள் என்ற ஒரு பெண் இருந்தால், ஆதாமும் ஏவா சந்தோஷமாக அந்த ஃபேக்டரியை நடத்தி கொண்டு வாழ்ந்து வந்தனர். அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு ஒரு நண்பன் ஒருவன் இருந்தான். அந்த நண்பன் மிகவும் இவர்கள் மீது பாசம் காட்டி வந்தான். அதிலும் ஏவாள் அம்மா மீது மிக மிக பாசம் காட்டி வந்தான். ஏவாள் என்றால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் மிகுந்த நண்பனாக, அக்கறை உடையவனாக, கனிவா பேசக்கூடியவனாக இருந்தான். ஆனால் உண்மையில் அவன் நல்லவன் அல்ல, அவன் மிகவும் கெட்டவன். ஆனால் அவன் அப்படியாக அவர்களிடம் நடந்து கொண்டான். ஆனால் அந்த கெட்டவனை இவர்கள் மிகவும் நம்பினார்கள். அதுதான் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய தவறாக இருந்தது. இவர்கள் ஆதாமும் ஏவாளும் என்ன செய்தார்கள்? தங்களுடைய நிர்வாகத்தில் அவனை சேர்த்து கொண்டு அவன் சொல்வதையெல்லாம் கேட்க தொடங்கினார்கள். அந்த நண்பனை அவர்கள் நம்பினார்கள். அந்த தகப்பனோ எச்சரித்திருந்தார், அவன் கெட்டவன், அவனோடு சேராதீர்கள், நீங்கள் உங்கள் வேலையை கவனிங்கள், அவனை விட்டு விலகுங்கள் என்று அந்த தகப்பன் சொல்லி இருந்தார். தகப்பன் பேச்சை கேட்காமல் அந்த ஆதாம் என்ற மகன் தன் ஃபேக்டரி நிர்வாகம் போன்ற காரியங்கள் எல்லாவற்றையும், எந்த காரியம் செய்தாலும் அந்த கெட்டவனின் பேச்சை கேட்டு செய்வது, இப்படியாக அந்த ஆதாம் செய்து கொண்டிருந்தான். இப்படி இருக்கும்போது அவன் மொத்தமாக ஒரு நாள் அந்த கெட்டவன் ஆதாமையும் ஏவாளையும் ஏமாற்றி அந்த ஃபேக்டரி, இவர்களுக்கு அந்த தகப்பனார் கொடுத்த எல்லா சொத்து முழுவதையும் எழுதி கையெழுத்து வாங்கி தன்னிடமாய் சேர்த்து கொண்டான். சேர்த்து கொண்டு இவர்கள் இருவரையும் தெருவில் விரட்டி விட்டான். இப்படியாக நடந்தது. அப்பொழுது அந்த ஆதாமும் ஏவாளும் இருவரும் இப்படி அவ்வளவு பெரிய வசதியாக வளர்க்கப்பட்ட அந்த ஆதாமும் ஏவாளும் ஒரே நாளில் அந்த
எல்லா சொத்துக்களையும் அவனிடத்தில் இழந்துவிட்டு தெருவில் மிகவும் ஏழையாக சாப்பாடு கூட இல்லாத ஒரு நிலையில் அவர்கள் வாழத் தொடங்கினார்கள். வேறு வழி இல்லை, தன் தகப்பனாரிடத்தில் செல்லவும் பயந்தார்கள். ஒரு நாள் அந்த தகப்பனார் தெருவில் தன் பிள்ளைகள் இப்படி இருப்பதை பார்த்து மிகவும் வேதனைப்பட்டு கோபப்பட்டார். பின்பு அவர்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை அழைத்து அவர்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை பாதுகாத்து அந்த பொல்லாதவனை, நீங்கள் இழந்த ஃபேக்டரியை நீங்களே மீட்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை திருப்பி அனுப்பி அந்த பொல்லாதவனை எதிர்க்க நண்பனாக இருந்து அவர்கள் இருவரையும் ஏமாற்றி அவர்கள் சொத்துக்களை பறித்து கொண்ட அந்த கெட்டவனை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்ற காரியங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து, நீங்கள் தான் அவனிடத்தில் சொத்துக்களை இழந்தீர்கள், அதனால் நீங்களே மீட்க வேண்டும், நான் உங்களுக்கு உதவி செய்வேன், உங்களுக்கு ஆலோசனை தருவேன், நான் உங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்கிறேன், நீங்கள் போய் அவனை வெற்றி பெற்று வாருங்கள், அவனிடம் இருந்து அந்த ஃபேக்டரியை நீங்கள் மீட்டு கொண்டு வாருங்கள் என்று அந்த தகப்பனார் உதவி செய்து எல்லா காரியங்களையும் இவர்களுக்கு சொல்லி கொடுத்து மீண்டுமாக அந்த ஃபேக்டரிக்கு அனுப்புகிறார். இவர்கள் அங்கு போய் பல நாட்கள் போராடி அந்த ஃபேக்டரியை மீட்கிற பணியில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இதே போலதான் இந்த பூமியை நாம் பொல்லாத சாத்தானிடம் தொலைத்து விட்டோம். இப்பொழுது தொலைத்த நமக்கு நன்றாக தெரியும் அவன் எப்படி பழத்தை சாப்பிட வைத்து ஏமாற்றினான் என்று. அப்பொழுது ஆதாமும் ஏவாளும் இந்த பூமியை தொலைத்த பின்பு இந்த பூமி அவனுடைய கண்ட்ரோலில், அவனுடைய விருப்பத்தின்படி நடக்கக்கூடியதாக, அவன் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற நிலையில் அவனுடைய அதிகாரத்திற்குட்பட்டதாக இந்த பூமி மாறிவிட்டது. இந்த பூமி அப்படி மாறியதினால்தான் இன்று துன்மார்க்கர் எங்கும் பெருகி இருக்கிறார்கள். பாவிகள் தான் நீதிமானை கொடுமைப்படுத்துவார்கள். எல்லா இடங்களிலும் பாருங்கள், எல்லா இடத்திலும் நீதியின் பாதையில் நடப்பவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒடுக்கப்படுவார்கள். நீதியை நினைக்கிறவர்கள், அதை நியாயமாய் நடக்க வேண்டும் என்று வாழ்கிறவர்கள் ஒடுக்கப்படுவார்கள். தீமை செய்கிறவர்களோ அதிகாரத்தை தங்கள் கைகளில் எடுத்துக் கொள்வார்கள். இது இவ்வுலக வழக்கமாய் இருப்பதற்கு காரணமே அன்று நாம் அந்த பொல்லாதவனிடம் இந்த பூமியை தொலைத்ததுதான் காரணம். இதனால் இதை நாமே சுத்தம் செய்ய வேண்டும். அதாவது பொல்லாதவனின் கிரியைகள் இங்கு வந்து விட்டது, அவன் உள்ளே விட்டு விட்டோம். அவனை விரட்டுகிற பொறுப்பும் அவனை விரட்டுகிற வேலையை ஆண்டவர் என்று கொடுத்திருக்கிறார். அதனால்தான் இன்றும் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதரும் கர்த்தரை அறியாமல் போனதுக்கு காரணம் பொல்லாத சாத்தான் தான், பாவம் தான் காரணம். ஆதாம் ஏவாள் செய்த பாவம் காரணமாயிற்று. அதனால் அவர்களுடைய பிள்ளைகளாகிய நாம் எழும்பி இன்று கர்த்தருடைய நாமத்தை வெளியிட்டு எல்லாருக்கும் சொல்லி தேவ சித்தத்தை வெளிப்படுத்தி அவர்களை கர்த்தரிடத்தில் சேர்க்கிற ஒரு பணியாக தான் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்று பலர் கொஞ்சம் தெளிவாக, கொஞ்சம் ஆழமான ஞானத்தோடு புரிந்து கொள்வது என்றால், கர்த்தருக்கு செய்கிற ஊழியம் என்பது ஒருவித பாரம்தான். அது மேன்மை பாராட்டி கொள்வதோ மேன்மை பாராட்டி கொள்ளத்தக்க ஒரு பெரிய காரியமாக இந்த உலகத்தில் நாம் மேன்மை பாராட்டி கொள்ளக்கூடிய காரியம்தான் என்றாலும், கர்த்தருடைய பார்வையில் அது ஒரு தண்டனையாக மனித சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். ஏனெனில் அன்று நாம் அவனிடம் தொலைத்தோம், இன்று அவனிடம் இருந்து போராடி நாம் செய்த தவறுக்கு ஒரு பரிகாரமாக அவனை நாமே அவனோடு யுத்தம் செய்து போராடி கஷ்டப்பட்டு அதை மீட்டு கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கிறோம். எத்தனையோ ஆத்துமாக்கள் பொல்லாதவனின் பிடியில் இருக்கிறார்கள். அவர்களை போய் நாம் பேச வேண்டும், அவர்கள் மன திரும்ப வேண்டும் என்றால் நாம் போய் வேலை செய்ய வேண்டும். எந்த ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றாலும் அதற்கு இன்னொரு மனிதன் தேவை. மனிதன் மூலமாக தான் கர்த்தர் இன்னொரு மனிதனை ரட்சிக்கிறார். இது கர்த்தருடைய நீதி, அவர் நியமித்தது, அவர் கொடுத்த சாபம் இந்த மனித சமுதாயத்திற்கு. அதனால் கர்த்தர் ஒரு காரியத்தை மட்டும் பலர் புரிந்து கொள்வதே இல்லை. அது என்னவென்றால், கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதை. அவர் அன்பானவர் என்றால், அன்பு என்பது நீதிக்கு வெளிப்பட்டதல்ல, நீதிக்கு உட்பட்டதுதான் அன்பு. அவர் நீதியின் சூரியன் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சுபாவம் அன்புதான். ஆனால்
கர்த்தரே நீதியாக இருக்கிறார், நீதியின் சூரியனாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் விளையாட்டாய் நாம் கர்த்தரை புரிந்து கொள்வதில்லை, விளையாட்டுத்தனமாக இருக்கிறோம். அவர் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற நியாய தீர்ப்பை எந்த இடத்தில் அவர் நிறைவேற்றவில்லை. இன்று வரை எல்லா காரியத்திலும் அவர் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறார், நிறைவேற்றத்தான் போகிறார். அது அவருடைய சுபாவமாக இருக்கிறது. அவர் என்றும் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று பார்க்கிறோம் அல்லவா? ஆதியாகம காலத்தில் இருந்த தேவன்தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருந்த தேவன்தான், இன்று நம்மோடு இருக்கிறவரும் அவர்தான், நாளை இருக்க போகிறவரும் அவர்தான். அவர் குணம் மாறாது, நாம் தான் மாறுகிறோம், அவர் மாற மாட்டார். அதனால் அவருடைய சுபாவம் மாறாது. ஆனால் அந்த நீதியின் உள்ளாக அந்த நீதி நிறைவேற்றப்பட வேண்டும் என்றாலும் அவர் அன்பின் நிமித்தமாக சில தயவுகளை கொடுத்து, அந்த தண்டனையை அனுபவிக்கிற பலத்தை கொடுத்து, அந்த தண்டனையை நாம் சுமந்து தீர வேண்டும் என்றால் சுமந்து தீர்ந்துதான் ஆக வேண்டும். அதை சுலபமாக்கி கொடுப்பார், நம்மை பலப்படுத்துவார். இப்படி பல காரியங்களை கர்த்தர் செய்வார். அவருடைய ஞானம் அலாதியானது. நீதி மாறாது, ஆனால் அதில் கிருபை விளங்கும். அந்த நீதிக்குள் ஒரு கிருபையை கொடுத்து விடுவார். அதுதான் தெய்வ பிள்ளைகளுக்கு பலம். அதனால்தான் நாம் பிழைத்திருக்கிறோம், கிருபையினால் தான் பிழைத்திருக்கிறோம். கிருபை என்பது நீதிக்கு வெளியிலிருந்து வராது, அதற்கு உட்பட்டது. நீதியை மீறி கிருபை கிடைக்காது. பாவம் செய்தால் சரி பரவாயில்லை, நீ செய்து கொள், நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லிவிட மாட்டார். அதற்குரிய தண்டனை பெற்றுதான் ஆக வேண்டும். மன்னிப்பு உண்டு, ஆனால் அந்த மன்னிப்பில் கிருபையும் உண்டு. ஆனால் இவை எல்லாமே நீதிக்கு உள்ளாக தான் கிடைக்கும். இப்படி கர்த்தருடைய சுபாவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது தேவ சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது, ஆனால் பூமியில் செய்யப்படவில்லை. அதை கொண்டு வரும்படியாக மீண்டுமாக தேவ சித்தம் பரலோகத்தில் செய்யப்பட வேண்டும் என்பதை புரிந்து நாம் வாழ வேண்டும். இந்த வேதவசனத்தை சொல்லி சொல்லி நாம் ஜெபித்தால் பத்தாது, அதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றிலும் இதில் தேவ சித்தம் நிறைவேறுகிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பலர் இதை யோசிப்பதே இல்லை. கர்த்தருக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் என்று தானாக நினைத்து கொண்டு தாமாக செய்ய வேண்டும். கர்த்தர் ஒரு மனிதனுக்கு ஒரு வேலையை கொடுப்பார், அதை போய் நாம் செய்வது அது தவறு. நம்மை குறித்து கர்த்தர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், அவருடைய திட்டத்தில் நாம் எந்த இடத்தில் நிற்க வேண்டுமோ அந்த இடத்தில் நிற்க வேண்டும். எந்த வேலையை கொடுக்கிறாரோ அந்த வேலையை செய்ய வேண்டும். நாம எதையும் முடிவு பண்ண கூடாது. இதுதான் முதல் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை. நம் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் தேவ சித்தம் அறிந்து செயல்பட வேண்டுமே தவிர அவர் விருப்பம் என்ன, அவர் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும். நாம எல்லாவற்றையும் நிர்ணயிக்க கூடாது. இதுதான் பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக என்பதின் பொருள். அதை நாம் புரிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும் கண்டிப்பாக. ஆனால் அது மட்டும் பத்தாது, அதை நம் வாழ்க்கையிலும் நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஜெபம் முழுமையானதாக இருக்கும். யாத்திராகமும் 30ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதிகளில் பரமண்டல ஜெபத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக என்று வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம் தொடர்ச்சியாக. இந்த செய்தியில் தனிப்பட்ட ஒவ்வொருவர் மனிதன் வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் எப்படி நிறைவேற வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எது தேவ சித்தம் என்பதை குறித்து ஆராய்ந்து அறிந்து கொள்வோம். தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நாம் நிறைவேற்ற வேண்டும், அதை எப்படி நாம் செயல்படுத்த வேண்டும் என்றால், நம்முடைய பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளைக்கு பெயர் வைப்பது முதல் பள்ளியில் சேர்ப்பது, அதனுடைய படிப்பு விஷயங்கள், வேலைக்கு செல்வது, திருமண காரியங்கள் போன்ற எல்லா விஷயத்திலையும் தேவ சித்தத்தை கேட்டு ஜெபித்து வேதத்தை தியானித்து அதன்படி செய்ய வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது கர்த்தரிடத்தில் தேவ சித்தத்தை தெரிந்து கொள்ளலாம். சரி, எப்படி தேவ சித்தத்தை தெரிந்து கொள்வது? எல்லா கிறிஸ்தவர்களும் தேவ சித்தத்தை தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அதை யாரும் மறுக்க மாட்டார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அங்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும் என்று நினைத்தாலும் அதை எப்படி செய்வது, எப்படி கர்த்தரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது? கர்த்தர் நம்மோடு பேசுவாரா? சிலர் கர்த்தர் நம்மோடு பேசுவார் என்பதை நம்ப கூட ஆயத்தமாய் இருப்பதில்லை. இது மிகவும் தவறு. பேசும் தெய்வம் நம்ம ஆண்டவர். ஆதியிலே அவருடைய வார்த்தையினால் தான் சர்வ சிருஷ்டியும் உருவாகி இருக்கிறது.
அவரை பேச முடியாதவர் என்று நினைக்க கூடாது, மிகவும் தவறு. அது மட்டுமல்ல, அவர் நம்மிடம் பேச மாட்டார் என்று நினைக்க கூடாது. ஏனென்றால் எல்லோரும் அவருடைய பிள்ளைகள். அதை நாம் முடிவு செய்ய நமக்கு அதிகாரம் இல்லை. கர்த்தர் என்னோடு பேச மாட்டார் என்று எப்படி சொல்வது? எதை வைத்து சொல்வது? வசனம் ஏதாவது எங்காவது கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கண்டிப்பாக இல்லை. கண்டிப்பாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். நாம் தான் காதுகளை மூடிக்கொள்கிறோம், நம் இருதயத்தை திறப்பதில்லை. நம்மிடத்திலே தான் பிரச்சனை இருக்கிறது. சரி, கர்த்தரை கர்த்தருடைய சித்தத்தை கர்த்தருடைய சித்தத்தை கேட்டு எப்படி தெரிந்து கொள்வது என்பதை இந்த செய்தியில் நாம் பார்க்கலாம். எப்படி நான் கர்த்தருடைய சித்தத்தை தெரிந்து கொள்வது? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடைபெற வேண்டும், அதை நான் எப்படி செய்வது என்றால், முதல் இதுவரை எனக்கு அப்படி கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து பழக்கம் இல்லை. நான் யாரிடம் போய், எந்த தீர்க்கதரிசியிடம் போய் கேட்பது, நான் யாரிடம் போய் பேசுவது என்ற கேள்வி இருக்குமானால் எங்கேயும் போக தேவையில்லை. முடிந்தால் நம்மால் சந்தித்து தீர்க்கதரிசிகளை சந்தித்து அவர்களிடம் கேட்டு ஆலோசனை பெறலாம், தவறில்லை. ஒருவேளை நாமவே அதை செய்வது மிகவும் நல்லது. ஏனெனில் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பழகி கொள்ளலாம். கர்த்தருடன் பேசவும், கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு தனிப்பட்ட நேரடியாக கேட்டு பெறுவது என்பது மிகவும் நன்மையாக இருக்கும். அது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். கர்த்தருடன் இணைவதற்கும் நம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் அது மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். அதை ஆரம்பத்தில் எப்படி நாம் சரியாக செய்வது என்பதை குறித்து பார்க்கலாம். கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். அவர் நம்மோடு பேசி கொண்டுதான் இருக்கிறார். நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் பேச வந்தாலும் நமக்கு புரிவதில்லை. காரணம், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அறியாமை நம் இருதயத்தில் இருப்பதுதான். கர்த்தருடைய குரலை கேட்க வேண்டும் என்றாலும், நாம் அவரிடம் பேச வேண்டும் என்றாலும், நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், நம்மால் பேச முடியும் என்று விசுவாசிக்க வேண்டும். அதை நம்ப வேண்டும், அதை விரும்ப வேண்டும். இந்த 2 காரியங்கள் தான் முதலில் அடிப்படை தேவை. கர்த்தர் நம்மோடு பேசுவார் என்று நம்ப வேண்டும். 2வது, அவரிடம் பேச வேண்டும் என்கிற விருப்பம் இருக்க வேண்டும். இந்த 2ம் இருந்தால் நிச்சயம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரோடு பேச முடியும். இது ஒரு பெரிய வித்தையெல்லாம் எதுவும் இல்லை. நாம் மனதால் விரும்பினால் கர்த்தர் நம்மோடு பேசுவார். இதில் ஆரம்பத்தில் நாம் எப்படி செய்யலாம் என்றால், நம்மால் ஆவியில் நிரம்பி அதை பெற்றுக்கொள்ள தெரியாத நிலையில், ஆவிக்குரிய அனுபவங்களை நம்மால் பெற தெரியாத நிலையில் இருப்போமானால், முதலில் உங்களுடைய தேவைகளை ஜெபத்தில் வையுங்கள். கர்த்தரிடத்தில் விண்ணப்ப ஜெபம் செய்யுங்கள். கர்த்தாவே, எனக்கு இப்படி ஒரு காரியம் நடைபெற வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், எது உம்முடைய சித்தம் என்று ஜெபித்துவிட்டு, வேதாகமத்தை எடுத்து ஒரு வசனத்தை, அதாவது நீங்களாக தெரிந்தெடுக்காமல் வேதாகமத்தை திறந்து, கர்த்தாவே, வேத வசனங்கள் மூலியமாக எனக்கு உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் என்று ஆரம்பத்தில் நாம் இப்படி கேட்கலாம். அப்படி கேட்டு ஜெபித்து விட்டு நாம் வேதாகமத்தை எடுத்து திறந்து உங்கள் கண்களில் படுகிற முதல் வசனத்தை படியுங்கள். உங்கள் இருதயத்தில் நீங்கள் வைத்திருந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும். இது மிக சுலபமான, ஒரு சிறு குழந்தை கூட, கர்த்தரை அறியாத மக்கள் கூட இதை செய்ய முடியும். அந்த வசனம் உங்களோடு பேசும். கர்த்தர் அந்த வசனத்தின் மூலியமாக உங்கள் மனதில் உள்ள கேள்விக்கு பதில் தருவார். ஆரம்பத்தில் இப்படிதான் என் வாழ்க்கையிலும் நடந்தது. அதனால் நாம் சுலபமாக கர்த்தரை நெருங்க முடியும். இதை நாம் பழகி கொண்டே வரும்போது நமக்கு விசுவாசம் பெருக தொடங்கும். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் என்று நமக்கு ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருப்பார். அதன்படி நாம் செயல்படுவோம். அது வெற்றியாக அமையும். கர்த்தர் சொன்னதின்படியே நடக்கும். அப்படி நடக்கும்போது நமக்கு விசுவாசம் வர தொடங்கும். இப்படி பல அனுபவங்களை கொடுத்து நமக்குள் விசுவாசத்தை கர்த்தரே வளர வைப்பார். அந்த விசுவாசம் பெருகும்படி செய்கிறார். நாம் இப்படி ஒவ்வொரு அனுபவமாக பெற்று பெற்று வரும்போது அதன் பின்பு எதை எடுத்தாலும் விசுவாசிக்க நம்மால் முடியும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் சத்தியமான வார்த்தைகளை சுலபமாக புரிந்து கொள்ளும் தன்மையும் விசுவாசிக்கும் தன்மையும் நமக்குள் வந்துவிடும். நாம் முயற்சி எடுக்க வேண்டும். நாம் முதலடி வைப்பதுதான் நம்முடைய வேலை. எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளவோ செய்யவோ நமக்கு எந்த தேவையும் இல்லை. விருப்பம் மட்டும் இருந்தால் போதும். கர்த்தருடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் முதலில் நம்பிக்கை. தேவ பிள்ளைகள் சொல்லுவதை நம்ப வேண்டும். அதை நாமும் வேண்டும், அதே அனுபவம் எனக்கும் வேண்டும் என்று விரும்ப வேண்டும். இந்த 2 மட்டும் இருந்தால் மிக மிக சுலபமான விஷயம்தான். உடனே நாமும் அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளலாம்.
இதை விசுவாசிப்போம். விசுவாசத்தின் துவக்கம் கர்த்தரோடு நாம் நெருங்கும் போது வந்துவிடும். தொடர்ந்து அது வளர்ந்து விடும். அதனால் பயப்பட தேவையில்லை. மிக மிக சுலபமானதுதான் கர்த்தரோடு வாழ்கிற வாழ்க்கை வாழ்வது. கஷ்டமானது உலகத்தின்படி வாழ்வதுதான். எல்லாவற்றையும் நாமே கற்றுக்கொண்டு, நாமே முயற்சி எடுத்து, நாமே எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டியது இவ்வுலக காரியங்களில் தான். கர்த்தரோடு வாழும்போது நமக்கு அந்த கஷ்டமே இல்லை. எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்பட தெரிந்தாலே போதும். விசுவாசிக்க வேண்டும், கேட்டு நடக்க வேண்டும், விரும்ப வேண்டும். எந்த காரியத்தையும் கர்த்தர் சொல்வதை நாம் விரும்பினால் நமக்கும் அது கிடைக்கும். அவ்வளவுதான். மிக மிக சுலபம் கர்த்தரோடு வாழ்கிற வாழ்க்கை. கஷ்டமானது உலக வாழ்க்கைதான். அதனால் அப்படி நாம் தொடங்கும் போது, வேத வசனத்தை படித்து படித்து துவங்கும் போது, நாம் இப்படி கர்த்தரோடு நெருங்குகிறோம், நாம் விரும்புகிறோம், கர்த்தருடைய குரலை விரும்புகிறோம் என்பதை கர்த்தர் தெரிந்ததும், அவர் நமக்கு அந்த தகுதி, அந்த விருப்பம் நமக்குள் வந்ததும், நம்மோடு கனவோடு பேச ஆரம்பிப்பார். கனவுகளை தருவார். அப்பொழுது கனவில் வருகிற சம்பவங்களை நாம் புரிந்து கொள்ள பழகுவோம். ஒரு சில வருடங்கள் ஆகலாம். அதை நாம் இந்த கனவு வந்தது, அது அப்படியே நடந்தது, இதன் பொருள் இதுதான், இதன் பொருள் இதுதான் என்று நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பல கனவுகள் வரும். அது நம் வாழ்க்கையில் நிறைவேறும். சில விஷயங்களை நாம் தவறு செய்திருப்போம், சில விஷயங்கள் நன்மையாக இருக்கும். பல காரியங்கள் கனவுகளில் கர்த்தர் நமக்கு கொடுப்பது எச்சரிக்கை தரக்கூடியதா இருக்கும். ஒரு ஆபத்து வரப்போகிறது என்றால், ஒரு பெரிய கஷ்டம் வரப்போகிறது என்றால் எச்சரிக்கையாக ஒரு கனவை கொடுத்திருப்பார். அதை நாம் புரிந்து கொண்டு அந்த பிரச்சனையை சுலபமாக மேற்கொண்டு விடலாம். இன்னொரு காரியம், சில நேரம் அதை நாம் கவனிக்காமல் விட்டு விடுவோம். அப்பொழுது அந்த பிரச்சனை வந்து நாம் மிகவும் கஷ்டப்பட்டு முடிந்து போகும். அந்த துன்பத்திற்கு பிறகு நாம் இதை கவனித்து பார்க்கும்போது, கனவு வந்தால் உடனே எழுதி வைக்க வேண்டும். அதை எழுதி வைத்ததை நாம் படித்து பார்க்கும்போது, நாம் சுலபமாக கர்த்தர் இதை சொன்னார், இது இப்படியே நடந்திருக்கிறது, இதன் பொருள் இதுதான், இதன் பொருள் இதுதான் என்று தெளிவாக புரிந்துவிடும். வாழ்க்கை சுலபமானது. தீர்க்கதரிசியாக நாம் உருவெடுத்து விடுவோம். இப்படியாக தான் ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் உருவாக்குகிறார். நாம் விரும்பினால் போதும். அப்பா, எனக்கு விருப்பம் உண்டு, என்னையும் ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்ற ஒரு ஊழியக்காரனாக மாற்றும் என்று நாம் கேட்டால் கண்டிப்பாக செய்வார். இதன் வழியாக தான் தீர்க்க தரிசன அபிஷேகம் அல்லது தீர்க்க தரிசன வரம், ஒரு தீர்க்க தரிசன வரமாவது அல்லது தீர்க்கதரிசியாக இருந்தால்தான் தேவ சித்தத்தை சுலபமாக புரிந்து நாம் செயல்பட வேண்டும். இந்த வரம் எல்லோருக்கும், இந்த காலத்தில் எல்லோருக்கும் கர்த்தர் தருகிறார். அது நாம் செய்த பாக்கியம். இது மிகப்பெரிய கிருபையாய் இருக்கிறது. இந்த கிருபை நம்ம எல்லோருக்கும் கிடைக்கிறது. அதனால் இந்த செய்தியை பார்க்கிற அனைவரும் கர்த்தரிடத்தில் இந்த தீர்க்க தரிசன வரத்தையாவது, தீர்க்க தரிசன அபிஷேகத்தையாவது எனக்கு தாரும் ஆண்டவரே என்று, எனக்காக நீர் வைத்திருக்கிற இதை தாரும் என்று ஜெபிப்போம். அதை விசுவாசிப்போம், அதை ஆசைப்படுவோம். இது எனக்கு வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக நிச்சயமாக கர்த்தர் அதை தருவார். ஆரம்பத்தில் வேத வசனத்தை தியானித்து நாம் ஜெபித்து வேத வசனங்கள் மூலியமாக கர்த்தருடைய பதிலை பெற்றுக்கொள்ளலாம், தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். பின்பு கனவுகள் மூலமாக தருவார். நாம் ஜெபிக்கும் போது தரிசனங்கள் மூலமாக பேசுவார். ஊழியர்கள் நாம் கர்த்தருடைய செய்தியை கேட்கும் போது அவர்கள் மூலியமாக பேசுவார். இப்படியாக பல விதங்களில் கர்த்தர் நம்மோடு பேசி நம்மளை வழி நடத்துவார். அவர் சித்தத்தை வெளிப்படுத்த அவர் மிகவும் ஆவலாக இருக்கிறார். நாம் பெற்றுக்கொண்டால் போதும். நாம் கொஞ்சம் கவனிக்காமல் இருப்பதினால் தான் நமக்கு கிடைப்பதில்லை. இதில் அவரிடத்தில் எந்த தவறும் இல்லை. நாம் தான் அதை கவனிக்காமல் சற்று நமக்கு புரியாமல் நாம் இருந்து விடுகிறோம், அறியாமையில் இருந்து விடுகிறோம். எல்லா காரியத்தையும் அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்த கர்த்தர் தான் படாத பாடுபடுகிறார். நாம் தான் கவனிப்பதில்லை. அதனால் நாம் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பித்து விட்டால் சுலபமாக கிடைத்துவிடும். அவர்தான் கொடுக்க விரும்புகிறாரே, பிறகு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை. அப்படியாக தேவ சித்தத்தை நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் ஊழியம் செய்ய வேண்டும் என்றாலும், நாம் எல்லா காரியத்திலும் சிறியதோ பெரியதோ எல்லா விஷயங்களிலும் தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுவது நல்லது. நாம் ஒரு உடல்நிலை சரியில்லை, ஒரு மருத்துவரிடம் செல்ல வேண்டும் என்றால் கூட, கர்த்தாவே இதற்கு நான் மருத்துவரிடம் செல்லலாமா வேண்டாமா என்று கேட்கும் போது கர்த்தர் தெளிவாக நமக்கு பதில் தருவார். சில நேரம் போ என்று சொல்வார், சில நேரம் தேவையில்லை என்பார். கர்த்தரிடம் கேட்டு அவர் சித்தம் அறிந்து நாம் செயல்பட வேண்டும். மிக மிக சுலபமாக நாம் கர்த்தரோடு பேசலாம். அதுதான் முதலில் ஜெபிக்க வேண்டும், பின்பு வேத வசனத்தை எடுத்து படிக்க வேண்டும். தினமும் ஜெபிப்பதும் தினமும் வேத வாசிப்பதும் நம் வாழ்க்கையை சுலபமாக்கிவிடும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் மிக சுலபமாக நம்மால் வாழ்ந்து விட முடியும்.
நம் மனதை நம்மால் சரிப்படுத்திக் கொள்ளாமல் நாம் எதை சாதித்தும் பிரயோஜனம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது வரமாக இருக்கிறது. உலக ஐஸ்வர்யங்கள், உலக காரியங்கள் பெரியதல்ல. கர்த்தரோடு வாழ்வதே சிறந்தது, சரியான வாழ்க்கை. கர்த்தரோடு இணைந்து இவ்வுலக வாழ்க்கையை வாழ்ந்தால் அது மிக சுலபமானதாகவும் மிக மிக நல்லதாகவும் வெற்றியுள்ள வாழ்க்கையாகவும் நித்திய ஜீவனை கொண்டு போய் சேர்க்கிற வாழ்க்கையாகவும் அது இருக்கும். கர்த்தரோடு இணைந்து இவ்வுலகத்தின் வாழ்க்கையை சுலபமாக வாழலாம், சுலபமாக வாழ கற்றுக்கொள்ளலாம். கர்த்தரிடமிருந்து பரலோக வாழ்வையும் பெற்றுக்கொள்ளலாம். வாழ்க்கை வாழதான், அதை சரியாக வாழ வேண்டும். தவறாக வாழ்ந்து இவ்வுலகத்திலும் நிம்மதி இல்லாமல் மன உளைச்சலோடும் வேதனையோடும் வலியோடும் சிலர் மன உளைச்சலினால் தற்கொலை செய்து கொண்டு கூட இறந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் நரகாக்கினைக்கு தான் செல்ல வேண்டும். அந்த நரகம்தான். தற்கொலை பண்ணி கொண்ட யாரும் பரலோகத்திற்கு போக முடியாது. இப்படிப்பட்ட தவறான முடிவுகள் கூட எடுப்பதுண்டு. அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை நேசித்து அவர் வசனங்களின்படி எல்லா காரியங்களையும் முடிவெடுக்கும் போது அது மன உளைச்சல், டென்ஷன், இந்த வார்த்தைகளுக்கு நமக்கு பொருள் தெரியாதபடிக்கு போய்விடும் நம் வாழ்க்கையில். அப்படி என்றால் என்ன என்று கேட்போம். அந்த அளவுக்கு மன அமைதி இருக்கும். எல்லார் வாழ்க்கையிலும் வருகிற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கும் வரும். வந்தாலும் நம்மால் சுலபமாக அதை மேற்கொள்ள முடியும். இன்று ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அது வருவதற்கு முன்பே நமக்கு அதற்குரிய பதில் தெரிந்து விட்டால் சுலபம்தான். அதாவது ஒரு சிறு பையன் இருக்கிறான், ஒரு 5வது படிக்கிற ஒரு பையன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவன் பரீட்சைக்கு செல்லுகிறான். அந்த கொஸ்டின் பேப்பரும் அதில் உள்ள பதில்களும் ஏற்கனவே அவனுக்கு தெரிந்து விட்டால் அவன் போன உடனே அந்த பரீட்சை ஹாலில் கூட எடுத்த உடனே அவன் என்ன செய்வான்? அவனுக்கு தான் ஏற்கனவே கேள்வியும் தெரியும், பதிலும் தெரியும். உடனே எழுதி கொடுத்து விட்டு வந்து விடுவான். சுலபமாக போய்விடும். அதே போலதான் கேள்வித்தாள் நம் கையில் வருவதற்கு முன்பே பதில் நம் கையில் இருந்தால் எவ்வளவு சுலபமாக இருக்கும். கர்த்தர் அப்படிதான் நமக்கு செய்ய விரும்புகிறார். அவர் சித்தத்தை வெளிப்படுத்தி விடுவார். நம் எதிர்காலத்தில் வரக்கூடிய எல்லா காரியங்களையும் சொல்லி விடுவார். மாலையில் நடக்க போகிற காரியங்களை காலையிலேயே சொல்லி விடுவார். அதற்கேற்ற பதிலையும் நீ இப்படி நடந்து கொண்டால் தப்பித்துக் கொள்ளலாம் என்ற வழியையும் சொல்லி விடுவார். அப்புறம் என்ன? சுலபமாக நம் வாழ்க்கை போகும். நிம்மதிதான், சமாதானம்தான், சந்தோஷம்தான். நிம்மதியும் சமாதானமும் இருக்கும். வெளியில் பார்த்தால், மற்றவர்கள் முன்பாக பார்த்தால், மற்றவர்களுக்கு நம்மை பார்த்தால் ஐயோ இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதே என்று நினைப்பார்கள். நம் இருதயத்தில் ஒன்றுமே இருக்காது. வெளியில் வந்து சுற்றி சுற்றி கொண்டு போய் கொண்டே இருக்கும். நம்மை எதுவும் பாதிக்காது. இதுதான் கர்த்தரோடு இணைந்த வாழ்க்கை, சமாதானம் உள்ள வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. அப்பா ரொம்ப நல்லவர். இயேசுப்பா மிகவும் நல்லவர். அவர் அருமையானவர். அவரோடு இணைந்து அவர் திருக்கரங்களை பற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை மிக சுகமானது, சுலபமானது, சந்தோஷமானது, நிம்மதியானது. அதை அனுபவித்து பார்த்தால்தான் தெரியும். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.